கம்ஃபர்டபுளாக கூட இருக்க முடியல. அதான் சுதா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ சொல்றது கரெக்டு தான் ஸ்ரீனி. நான் அப்படி இருந்தா கண்டிப்பா யோசிப்பேன். ஆனா அது யோசிச்சுட்டே இருக்க மாட்டேன். நீயா இருடா. யார் என்ன சொன்னான்னு, யார் எப்படி பார்த்தா என்ன, நீ சம்பாதிக்கிற, நீ சாப்பிடுற, சோ உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இரு. நானும் இப்படி தான் யோசிப்பேன். ஆனால் ஒரு 2 days கூட கண்டினியூ பண்ண முடியல சுதா. நீ சொல்றது கரெக்டு தான். ஆனா நீ இன்னில இருந்து இந்த கேப்பை போடவே கூடாது. நீயா இருக்க. யார் என்ன சொன்னாலும் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுரு. ஒரு விஷயத்த பழகிக்கணும்டா. அது சந்தோஷமா இருந்தாலும் சரி, வலியா இருந்தாலும் சரி. அப்போதான் அது ஒண்ணுமே இல்லைன்னு நம்ம மனசு ஏத்துக்கும். நான் இருக்கேன்டா உனக்கு. இனிமே நீ இந்த கேப்பை போட்ட உன்கிட்ட நான் பேசவே மாட்டேன். சுதா இதெல்லாம் ரொம்ப ஓவர். கேப் போடாமல் இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும், எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. உன்கிட்ட பேசாம இருந்தா எந்த அளவுக்கு நீ கஷ்டப்படுறியோ அதே அளவுக்கு நீ கேப் போட்ட எனக்கு கஷ்டமா இருக்கு. உனக்கு எந்த குறையும் இல்லடா. அதை புரிஞ்சுக்கிட்டு நீயா இருக்க. நான் இருக்க உனக்கு. என் நண்பனை யாரு கலாய்க்கிறாங்களோ நான் பாத்துக்கிறேன். கேப் அப்படிடா. ஏய் நல்லா இருக்கேடா. இனிமே நீ கேப் போட்ட அவ்வளவுதான். வா.